நம்ம ஆளுநர் சென்னைக்கு வந்திருக்காரு. அவர் வந்து நம்ம சசிகலா கூப்பிட்டு ஒரு பேட்டி கடை சொல்றோம். அவரை காணட்டும். அவர் சரியான பதில் சொல்லிட்டாங்கன்னா அந்த மாதிரி முதலமைச்சர் பதவியை கொடுக்கட்டும். எவ்வளவு படுத்தி இருக்கிறீங்களா? 33 வருடமா நான் அம்மா கூட இருந்தேன். அம்மா என்ன டிகிரி வாங்கிருக்கீங்களா? 33 வருடமாக இருந்தேன் நான். அம்மா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? அம்மா 33 வருடங்களாக இருந்தேன் நான். அம்மா உங்களுக்கு முதலமைச்சர் பதவி தெரியுமா? அம்மா 33 வருடங்களாக இருந்தேன். அம்மா உங்களுக்கு கையெழுத்து போட தெரியுமா? அம்மா 33 வருடமாக போட்டார் பாட்டு. எம்எல்ஏக்கெல்லாம் தெரியுமா? 33 அம்மாவை கும்பிட்டார்கள், என்னையும் கும்பிட்டார்கள். ஏன்னா நான் பின்னாடி இந்த செவுத்தை சேர்ந்தா கும்பிட வழி இல்ல. சசிகலா மரியாதையாக ஓடி இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் வந்தோம். நானே ஒரு பொம்பளை, நாங்க 1 லட்சம் பொம்பளை வந்தாலும் தாங்க மாட்டோம். மரியாதை விட்டுட்டு ஓடி. நீ வேலைக்கு வந்த, உன் வேலை முடிஞ்சுட்டு அம்மாவை தூக்கி சாப்பிட்ட. அம்மா கிட்ட என்னென்னமா கத்துக்கிட்டே கேட்டாருன்னா இந்த அம்மா சொல்றாங்க, அம்மா மாதிரியே ஜாக்கெட் தச்சிருக்கேன், அம்மா மாதிரியே பொட்டு வச்சிருக்கேன், அம்மா மாதிரியே சாக்ஸ் போட்டு ஷூ போட்டிருக்கேன். நீ என்ன தெரியுமா இருக்கு? என்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. பைல் படிக்கிறதுக்குள்ளே முடிக்கவும் ஆச்சு. திருப்பி அடுத்த வரவழைக்கு நீ எதுக்கு உனக்கு இந்த ஆசைலாம் படிக்க? சசிகலா மினை ஏற்றுக்கோ இல்ல கொடுத்தாங்கன்னா அந்த அம்மா முதலமைச்சராக்கு. முன்னாடி எத்தனை செருப்பு எங்களுக்கு தெரியும். ஆர்கே நகர் கால வைக்க முடியுமா? நீ தமிழ்நாட்டிலேயே உட்கார முடியுமா? நீ எல்லா எம்எல்ஏ நாங்க தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ யாருக்காக வந்தீங்க? யாருக்காக வந்தீங்க? யாருக்காக? சசிகலா காக்க எங்களை காக்கணும். மக்களோட உணர்வு என்ன கேட்கணும். மக்களோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து என்ன விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நாட்டை யாரும் ஆளும் நாங்க முடிவு பண்ணணும். நாங்க சொல்றோம், எங்க கட்சி அது எங்க கொடி. விட்டு வெளியே அவர் சொல்றாரு, நல்ல ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, நம்ம ஜாலியா இருக்கோம். ஜாலியா இருக்கு ஓட்ட போடுறோம். தமிழ்நாட்டுல இந்த நாட்டில்தான் எங்களுக்கு சோத்துறாங்க. அந்த ஹோட்டல்ல நாங்க ஜாலியா இருக்கோம். நாட்டை வந்து பாருங்கடா, விவசாயி செத்துக்கிட்டு இருக்காங்க 200 பேருக்கு மேல. அத போய் ஒரு நாள் மெனக்கெட்டு பாத்தீங்களாடா? கடவுள்ல மீனவர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஒரு நாள் போய் ஏழைகள்லாம் சாவரா சோத்துக்கு, விவசாயி சாவரா சோத்துக்கு இல்லாம, தண்ணி இல்லாம, வறட்சில மக்களை பாக்குவாங்க. நீ வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு பயந்துகிட்டு போய் வயல்ல வரப்புல இப்ப நிக்கிறேன், அன்னைக்கு நின்னியா போய் மக்களுக்காக நின்னியா வெயில்ல போய் இப்ப நிக்கிற ஒழுங்கி நிக்கிறியா? சசிகலாவும் அவ்வளவு பயம், திவாகருக்கு அவ்வளவு பயம், தினகரன்